அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் என்னை தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற செய்ததற்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அத்தனை பொதுமக்களிடமும் அவருடைய பாதம் பணிந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சென்னையிலே பொறுப்பேற்று அதுக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு தான் நான் கோயம்புத்தூர் வரேன். இன்னைக்கு நம்முடைய விமான நிலையத்திலே நம்முடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், தன்னுடைய அன்பால் என்னுடைய சகோதரர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் எல்லாம் வந்து இங்கே பெருந்திரளாக வந்து என்னை வரவேற்றதுக்கு அவர்களுக்கும் நன்றி. எனக்காக பணியாற்றியது மட்டுமல்ல, அதிமுக கூட்டணிக்காக பணியாற்றிய அத்தனை தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளருக்கு, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளருக்கும், அதே போல கோவை மாவட்டம், நீலகிரி, திருப்பூர் நான் பார்த்த அந்த 3 மாவட்டத்துடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் நன்றி. எங்களது வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும், இரவு பகலாக வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. அதே போல என்னை தொண்டாமுத்தூர் தொகுதியிலே மீண்டும் வெற்றி பெற செய்த மீண்டும் தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இன்னைக்கு கோயம்புத்தூர் வரேன். எனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள், நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை வந்து கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்கள் இப்ப ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், எங்களுக்கு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்பையா எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி எம்ஜிஆர் இந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தாரோ, ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்றைக்கு அதே போல ஒரு சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பதவிக்காக போனோம், அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்தித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அதே போல அது தெளிவாக அண்ணன் சி வி சண்முகம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. அவங்களும் தாவேக்கா சைடு இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில பேப்பர் அதை பற்றி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நான் எங்கள்கிட்ட பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் தான் நாங்களும் திமுக எதிர்ப்பு தாவைக்கவும் அதிமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை சொல்லுவோம். அதே போல அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையாக தான் இருக்கணும். அது மாற்று கருத்தால இல்லை, அது தப்பு பண்ணியிருக்கீங்க. அவர் தான் வந்து இந்த சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலருக்கு போறது, பெட்டிஷன் எல்லாமே அப்படிதான் எல்லாமே இரவு பகலாக கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். அதனால தான் நான் கிளம்பி ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அவர் ஊருக்கு போன சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம்.